எல்லாருக்கும் வணக்கம். இங்கே முன்னாடி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்ன்ற விட அண்ணன்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்கில் ஒரு மணி நேரம் காக்க வச்சிருந்தா சாரி. இங்கே மேடையில் வந்திருக்கும் ஜாம்பவான்கள் சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பாக சார், எனக்கு நீங்கள் எல்லாம் ஜாம்பவான் டைரக்டர் தான் சார். சார் உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், தினேஷ் மாஸ்டர், ராஜா சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் சார், சம்பத் சார், இளைய சார், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், நீங்கள் அழைப்பதை ஏற்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பர்சனலாக யார்ட்டையும் நான் பேசினதில்லை, இப்போ தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். அதை முடித்து காலேஜில் பிடெக் சத்யபாமா, நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். அப்புறம் எம்பிஏ மணிப்பால் யூனிவர்சிட்டி. இது அப்போல்லாம் ஓகே, நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் இதில் சினிஃபீல் இல்லை. என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஃபேமிலின்னா அதோட ஃபவுண்டர் என் தந்தை திரு எம்பி ஜானகிராமன் என்கிற குமார். அவரை வணங்கி எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிற, எனக்கு தைரியத்தை கொடுக்குற இப்போ வரைக்கும் எப்பயுமே என் தாயார் லதா ஜானகிராமன் என்னோட கூடவே இருக்கும். என்னோட கூடவே ட்ராவலை எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என் துணைவியார் திவ்யா, அவங்களுக்கெல்லாம் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாயிரத்தி 14 எனக்கு ஓகே ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு. பட் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததில்லை. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சினிஃபீல்டில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. காலேஜ் டைம்லேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகே உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கண்டிப்பாக பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன்ட்டு. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அவரோட டிமைஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ்க்கு நான் நினச்சேனோ அவரும் நினச்சாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நான் கட்டாயத்தில் என் ஃபேமிலிக்காக, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லோரும் அவங்கள மனசில் வச்சுட்டு நான் கண்டிப்பாக வரணும். ஓகே எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, பேஷன் சினிமாங்கிறது பெரிய பேஷன் எனக்கு. இந்த டான்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லோரோட ஜாலியாக இருந்து பண்ணணும்னு ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன். சில வருஷம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன். என்னோடய தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணேன், எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் நண்பர்கள் சில பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரால் வர முடியல. தேங்க்யூ அசோக், பிரவீன் அண்ட் ஹரி அண்ட் நிர்மல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக எப்பயோ வந்திருப்பேன் ஃபீல்டுக்கு. ஓகே, ஃபேமிலிக்காக பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், நமக்கு நினச்சது, நமக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதா, பண்ண முடியாதான்ற ஒரு இது வரும்போது சில வருஷம் தாண்டி அம்மாட்ட நான் பேசினேன், சாதாரணமாக பேசினேன், ஒய்ஃப்ட்ட பேசினேன். ஓகே நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி இருந்தில்ல. நிறையா விமர்சனங்கள், இதெல்லாம் எதுக்கு உனக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே சினிமா இண்டஸ்ட்ரினா ஒரு பேர் ஒரு பக்கம்
ப்ளஸ்ஸாக பேசுவாங்க, மைனஸாக பேசுவாங்க. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போமே. அதுலேருந்து நிறைய சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும். அதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இயருங்கிறத விட 2023-24 அந்த டைமில் சும்மா சின்ன சின்ன ஒரு வீடியோஸ் எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது பெருசாக இல்லை, என்னோட யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீ ஏன் தனியாக வந்து உனக்குன்னு ஒரு அடையாளம், உனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணி பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்டெல்லாம் பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா அவங்க தான் பெரிய சொத்து, அவங்களோட ஹாப்பினஸ் இல்லாமல் நான் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் 2025 ஒசாமா என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம், அஃபிஷியல் ஆல்பம். அது ட்ரெண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெருசாக ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, சில காரணத்தினால அது தவிர்த்து போயிடுச்சு. வேற ஒரு நண்பர் மூலிமா ராஜா சார் அறிமுகமானோடனே ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அவர் என்னை விடாமல் உடும்ப மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பண்ணோம். அது யூடியூப்பில் இருக்கும், ஒசாமான்னுட்டு. அதுக்கப்புறம் ஓகே, சில கதைகள்லாம் சொன்னார். அவர் 2-3 கதை கொடுத்தாரு, பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் வந்து எடுத்தவொடனே இந்த ஹீரோவாக போகணுன்ற ஓகே அந்த ஆசை இருந்தாலும் ஒரு அடையாளத்தோடு போவோமே, இன்னொரு ஆல்பம் பண்ணலாம், எனக்காக அது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி அதுக்கும் அவர் ஓகே சார் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆல்பம். என்னோட ஃபேவரட் ஆக்டர், நான் சின்ன வயசுலேருந்து என் தந்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரோல் மாடலாக என் உடையாக இருக்கட்டும், என் நடையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், எதாவது டைலாக் பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கலாய்ப்பாங்க, ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓகே தளபதி, இப்போது சிஎம் விஜய் சார் என்னோடய ஃபேவரட் ஆக்டர். அவர் தான், அவரை பார்த்து தான் எல்லாமே அதுதான் மெயின் ரீசன். அண்ட் ராஜா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் யாரை கொரியோ பண்ணலான்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆல்பம்லேயே வந்து பேசும்போது நான் சொன்னேன், சார் எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் ஃபேவரட்னு கேட்டால் நான் தினேஷ் மாஸ்டர் தான். அது நான் ஒரு பாட்டு ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அவரை ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட பேசினதில்லை, பழகினதில்லை, தெரியாது. நான் சொன்ன அவர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக தினேஷ் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. நான் டைரெக்டாக பேசல, ஓகே அவர் அப்ரோச் பண்ணி பேசினார். அவர் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, புது ஆள், சின்ன பையன். பட் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க சொன்ன ராஜா சார் அவங்க டீம் எல்லாருமே சொன்ன அந்த மரியாதைக்காக அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் கேமராமேன் ஃபஸ்ட்டு மாறட்டும். இளையராஜா நல்லா பளிச்சிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நாங்கள் விஷுவலாக கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேறு ஒன்று கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு காணுங்கிறாரு. ஜெயந்தி மேடம், ஆமாம் லிரிக்ஸ் நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக தமிழ் எழுதுங்க. மிஸ் டைரக்டர் அஸ்வமித்ரா சார், 2 சாங் சூப்பர் சார், நல்லா. இயக்குனர் ராஜா பத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆள், அதனால் ஒரு ஆறு உதயகுமார் சார் ஆளுன்னு ஒதுக்கிட்டோம். அப்படியே செல்வன் சார் வராது கொஞ்சம் குறை தான், அது தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுவார் அவர். சரண் சார் உதயகுமார் சார் அதிகம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆமாம், நிறைய டீட்டில் பெஸ்ட்டு முடியலையா, அது தீ வருவீங்களா? சாங்கு அப்புறம் ஒரு சாங்கில் பண்ண
நடித்த ஆடிய பாலாஜி. ஒரு சினிமா ஹீரோக்கான முழு தகுதியும் இருக்குதா? ஆமாம். கலரு, அழகு, நடனம், சீக்கிரம் சினிமாவில் ஹீரோ ஆயிருங்க. ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன். அதுக்கான இது வந்து சாங் ஆல்பம் இல்லை, நாளைக்கு படம் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் இது. ஆமாம், ட்ரெய்லரு ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் இந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர் ஆமாம் தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு ஹீரோனி பிடிக்கும். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்கும் பிடித்த ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்தில் விஜய் சார் வந்து திருப்பாச்சியில் கதை ஓகே ஆகிட்டா வேறு எந்த தலைடும் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மிஸ்டேட்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்கிறது தான். ஓகேனான்ட்டு எதுவுமே சொல்லலை. சிவகாசியில் மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, மற்றவங்க கொஞ்சம் பழகிருந்தால் தான் நம்மளுக்கு நம்பிக்கையாக படத்தில் போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு, அரை மனசு தான். அதான் கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யார்? சிம்ரன் ட்ரை பண்ணோம், அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. ஆமாம், இப்போ விஜய் நயன்தாரா. இந்த சாங் எங்கே எடுக்கணும்னா பப்ளிக் எடுக்கும், அசத்துப்பேட்டில் பப்ளிக். இப்போ என்னென்னா பப்ளிக்கில் போயிட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிகர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக்கில் தான் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்டரை பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாரா அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம், மாஸ்டர் நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்கில் எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போயிடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க இதுக்கு ஒத்துட்டே ஒரு விஷயம். ஒரு சாங்க்கு நிறைய ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போய்ட்டு ரிகர்ஸ் கும்பிட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ரிகர்சலான்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிகர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணி தான் அந்த சாங்க்கு அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிகர்சலுக்கு என்ன கூப்பிட்டுட்டார் அவர் என்ன மூமெண்ட்னு அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வரவழைச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்லாம் ஆடி அவர் பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்காக பேர் அந்த மூமெண்ட், நீங்கள் போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள், உங்கள் மூமெண்ட்டு நாடே அடிக்கிறதுக்கு இன்றைக்கி. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங்கு. அவர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டார், எனக்கு விஜய்க்கு போகிற மாதிரி போட்டிருக்கு, இது எப்படி நான் ஆடுறதுன்ட்டார்.
பயந்துட்டார். அது இவ்வளோ ஸ்பீடாக இப்படி பண்ண முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒரே வார்த்தை சொன்னேன் ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னென்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவர் ஒன்று ஓகேட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய டான்ஸு திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவர் நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்போ விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. அந்த தொண்டரில் இன்னைக்கு அவரும் ஒருத்தர். அவர் டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அவருடைய பிரதிபலிப்பு. உள்ள ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ளே உள்ள இருக்கார் அவர். ஆமாம், அந்த மூமெண்ட் தெரிஞ்சது. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சராக அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில் எப்போவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தா இருக்கும். கலைஞர் வந்து வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா வந்து எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததில் சந்தோஷம். அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி பல பிரச்சனை இருக்குது. நிறையா இந்த மேடையில் சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புடிசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு மேடையிலையும். தியேட்டர்கள் யார் கண்ட்ரோலில் இருக்குது, புடிசர்கள் நினச்ச தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியலை, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமாக அமையணும். ஏன்னா சினிமா நல்லா இருக்குன்னா ப்ரொடியூசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்னொன்று, இந்த மாநில விருது, ஸ்டேட் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் எது சிறந்த படமோ, இந்த வருஷத்தில் யார் சிறந்த நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்போ 2026னா 2027 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காதீங்க. ஏன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு கொடுக்கும்போது அது குழந்தையோட வருது, எந்த குழந்தைக்கு அவார்டுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 10 வருஷம் பொக்கிஷமாக காற்றுலாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் கொடுத்தானா அது அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தா தான் அதை ஒரு முழு திருப்தியோட கௌரவமாக வாங்குவான். சிறந்த கதாநாயகினா அது அப்போ அம்மா நடிச்சிக்கிட்டு இருக்கு, அவள் வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதா ஹீரோனுக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷ அவார்டை மொத்தமாக வச்சு அந்த பொட்டலம் போகிற மாதிரி தூக்கி போகிற மாதிரிலாம் அவார்டை கொடுக்காம தயவுசெய்து கலைஞர்களோட திறமை மதித்து அப்பப்போ கொடுக்குறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தான் குடும்பம் மாதிரி சுயமானா கூட நேசித்தவரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சினிமாவிலேருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு.
சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும், புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனையை கேட்டறிந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவன தான். புரட்சியாளர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி, எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் போர்க்கள் வரோம், சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க, உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். நான் பெரிதும் நேசிக்கிற பத்திரிகை நண்பர்களே, அண்ணன்மார்களே, என்னோடு பயணிக்கும் பருவத்தம் தலையாட்டிகிட்டே இருக்கான், கேட்குற பாருங்க. என்னதான்டா நான் பேச ஆரம்பிச்சுடனே வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே, நான் உன்னை பார்த்த உடனே வந்துட்டானான்னு நான். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. மேடம் அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட இசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு அப்புறம் தான் சொன்னார். அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்ததுன்றதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான், மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டார், மியூசிக் டைரக்டராக ஆகிருக்கணும், மாறிடுச்சு. அதனால் அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காந்துட்டான். டக்குன்னு நான் என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காந்துட்டப்பல. உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாகவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்த கடைசியில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி நமக்கு ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பேசி இது ஆளவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். என் கூட நீ ஒர்க் பண்ணது இல்லைல்ல, தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் பணிபுரியவில்லை என்றாலும் அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்கிற என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவர் சொன்னார். அவர் டான்ஸ் மாஸ்டரை வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியனில் வேலை செய்கிற கொடுமை இருக்குது பாருங்க. அது பாவம் இரவு பகலா என் மகனே, இப்போ அது சரியாயிடும். ஆமாம், இப்போ நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ அந்த இடத்த எப்படின்னா இப்போ நிறைவு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக எங்கள் சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்காரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே என்னங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணுமில்ல. நடிக்க போகிறேன்ப்பா, வா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துரு. ஏன்னா என்னை விட மூத்தவங்க தான் இன்றைக்கி ஹீரோக்கெல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக கைத்தட்ட வேண்டாமா பத்திரிகையாளர்கள்? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்களே இல்லையா? அப்புறம் நான் ஏன் இப்போ ஹீரோவை நடிக்கக்கூடாதா? சொல்லுங்கள்.
இப்போ அடுத்த ஆல்பத்தை ஏங்க உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆடுற ஆசைப்பட்றேன். பண்ண வேண்டியது தானே. ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு நல்ல படம் பண்ணுங்க. அந்த படத்தில் நம்ம மாஸ்டரை நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மாஸ்டரு. நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதுதான் கொடுப்பார். அவள் ஆளை பார்த்த உடனே இந்த ஆள் இந்த மூமெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா அவர் விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையில் என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்புல. அதனால் இன்றைக்கி விஜயை ஆட வச்ச இவர் இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சிட்ருக்காரு. சட்டசபையில் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா. ஆக நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி தமிழ் திரையுலகமே இன்றைக்கி எல்லாம் டிவிக்கு முன்னாடி தான் காலையில் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க, தாவேக்கா ஆட்சி நிற்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையில் நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயங்கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படின்னு சொல்லி அசோக் கூப்பிட்டுருந்தாப்புல, கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பாலாஜி அப்படிங்கிறவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஹீரோவாக அறிமுகமாக ஆகிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் தன்னுடைய விஷயம் என்ன தான் கொண்டுட்டு போய் ஃபோட்டோவை கம்பெனி கொடுத்துட்டு வந்தால் கூட ஒரு மியூசிக் ஆல்பமாக நம்ம கொண்டுட்டு போய் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அது டைரக்டர்ஸ்ட்டை போய் ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் நல்ல விஷயமாகவும் போய் ரீச் ஆகிடும். அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபஸ்ட் டைமாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேடையில் இருக்கும் கேமராமேன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், பாலாஜி அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், சரண் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ஆர்வி அவர்களுக்கும், இந்த பாடலின் இயக்குனர் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் பேர் தெரிஞ்சு அவங்க லிரிக் ரைட்டர் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், நாசர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்தான். ஏன்னா போயிட்டு எப்படி நம்ம ஒரு டைரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரையோ அப்ரோச் பண்ணுறது, நம்மளே பண்ணிட்டா கூட ஒரு விஷயமாக அதை பண்ணது இது ஏனோ தானோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அருமையான டெக்னீஷியனை போட்டிருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கு ஒரு சாங்குங்க ரொம்ப முக்கியம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குச்சு, பாட்டு நல்லாயிருக்கு. ஏற்கனவே பெரிய லெவலெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ கேள்விப்பட்டேன் நான். வாழ்த்துக்கள். நல்லா வர்றதுக்கு லிரிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பாடல் பண்ணிடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் சிங்கர் வேறு ஜிவி பண்ணியிருக்கிறாரு, நல்லா பாடி. ஜிவி ஐக்கி பெரிய அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டாக ஹிட் பண்ணிடுறோம். அந்த பாட்டை விஷுவலாக கொண்டு வரும்போது நிறைய டெக்னீஷியனோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பாட்டு விஷுவலாக நம்ம காமிக்கும்போது அது நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அது ஒர்க் பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது மேஜராக ஒரு பங்கு இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அது எல்லாமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு, ஏன்னா ஒரு புதுமுகமாக வர்றவர் வச்சு டான்ஸ் பண்ணி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அதை ஹிட் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகக்கூடிய தினேஷ் மாஸ்டர் போட்டாங்க அதில். ஸோ அதுவும் அவரும் அந்த பாலாஜியும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாமே இந்த பாடலோட வெற்றிக்கு மியூசிக் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கோ அதே மாதிரி கோரியோகிராஃபும் சினிமாட்டோகிராஃபியும் இந்த பாடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பங்களிப்பாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த பாட்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாரமாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே டென்ஷனில் இருக்கிறோம். ஒருத்தர் மாத்திரம் புஷ்பாவுக்கு எத்தனை எழுத்துன்னு வீடியோ போட்டுக்கின்னு இருக்காரு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. தேங்க்யூ.
நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆல்பம் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் பேர் வரிசையாக எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என்னை ஃபஸ்ட்டு கூடான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் சும்மா தான் வந்து நிற்கலான்னு வந்தேன். ஸோ ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொடியூசர் பாலாஜி சாருக்கு நன்றி சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட்டு அவரோட பண்ணுறது 2வது ப்ராஜெக்ட் எங்களுக்கு. எங்கள் டீம் தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் இந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர், அப்புறம் எங்கள் டீம் ஆர்ட் டைரக்டர் சம்பத் சார், எடிட்டர் கோபி, மற்ற எங்கள் எல்லா டீமுக்கும் என்ன சொல்கிறேனே தெரியல, சாரி. உங்களோட சேர்ந்து நானும் இந்த பாடல் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். யாரையும் மனசில் வச்செல்லாம் இல்லை, இன்புட்ஸ் கேட்டு அதுபடி தான் எழுதினேன். முதல்ல இங்கே உட்காந்துருக்க எல்லா லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஒரே நாள்லலாம் வந்து இது ஓகே பண்ணலை. அவங்க டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாரும் லிரிக் ஓகே பண்ண பின்னாடி தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபிலிம் சாங்கை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜ் மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் கம் ஆக்டர், டான்ஸர் பாலாஜி சார் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், வீடியோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை தோழமை எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எனது முன்னோடி திரைப்பட கல்வி மாணவரும், எப்பவுமே அவர் மாணவர் தான். ஸோ ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் செல்வமணி சார் வந்து வெளியில் இருக்காங்க. ஸோ என்னோட முன்னோடியான அவருக்கும் திரைப்பட சங்க இயக்குநர் சங்க தலைவர் ஆர்கே சுனிம் சார் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் பேரரசு சார், எழில் சார், சரண் சாருக்கு நான் ரொம்ப நன்றியை கட்டினேன். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணுறதான் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி இது எங்களுக்கு 2வது ஆல்பம். நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஆல்பம் பண்ணி பண்ணோம், இப்போ 2வது ஆல்பம். சரி சார், ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆல்பத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நாங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ மாஸ்டர், அதாவது எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு எப்படி சொல்லணும்னா கம்ஃபர்டபுளான சோனில் வேலை பார்க்குற ஒரு மாஸ்டர் அவர். ஸோ எந்த ப்ரெஷரும் கொடுக்காம, இயக்குனருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம, தன்னை அதை எடுத்துக்கிட்டு சொன்ன டயத்தில் எங்களை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் மியூசிக் டைரக்டரு, ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா காஞ்சனா படத்தில் ஒரு பாட்டு போட்டிருந்தார். அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர்கிட்ட போனது. ஸோ நாங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நல்ல சாங் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் லிரிக்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் தான், ஜெயந்தி சுமித்ரா. அவங்க எழுதின விதங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய விஷயத்த கேள்விப்பட்டு எப்படி எழுதினோம். ஆக்சுவலி அது இப்போ எழுதின வரிகள் இல்லை, நாங்கள் 2025 வந்து டிசம்பர் மாதத்தை நாங்கள் ஷூட் பண்ண சாங்கு. ஸோ அப்போ எழுதினோம். அது இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. அது யார் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கேமராமேன் இளையராஜா, நானும் அவரும் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். அப்புறம் எடிட்டரு கோபி, அவர் வேலையை எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. சொன்ன டயத்தில் எனக்கு அவுட்டை கொடுத்தாப்புல. ப்ரொடக்ஷன் டிசைனர் சம்பத்தில், அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் அவர் ஆல்பம் சாங் பண்ணுறது. அவர் கடைசியாக பண்ண படம் பார்த்தீங்கன்னா டீசல். இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாப்புல. அவர் எனக்காக அந்த ஆல்பத்தை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த இதை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணதுக்காக என்னோட ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பாலா சார் சரி சார் பண்ணலாம், வீட்டில் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் மிஸ்ஸஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் இந்த சாங்கை எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களையும் ஒரு யூனிட்டை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் என்னோட முதல் சாங் இதே டீமில் நாங்கள் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் திருப்பி நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். ஸோ ஜெசி சார்லி கொஞ்சம் மேலே வரீங்களா? இப்போ அவர் பேர் வந்து வாரன் மாற்றி வச்சுருக்காப்புல. வாங்க சார்லி, ஒரு வருஷம் இன்டர்வியூ வாங்க. அவர் சார் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து இமான் சாரோட கீபோர்டிஸ்ட்டு சார். அதுக்கப்புறம் என்னோட முதல் ஆல்பத்தோட சாங் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்க முடியாமல் மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அவருக்கு என்னோட எடிட்டர் கோட்டீஸ்வரன், கோட்டி
கோட்டி இருக்கிறானா பா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக அதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் சொன்னால் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு இந்த ஃபங்க்ஷனாக ஒரு ஒரு இப்படி ஒரு 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 நம்ம திரைப்பட ஆடியோ லான்ச்சுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொடுத்த பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் நாசர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்.